ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பிரசாத ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சிவராத்திரி வருது இல்லைங்களா, ஸோ அதுக்கான பிரசாதம் தான். அதுக்கு நான் இது போல் கொண்டக்கடலையை வந்து 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இது நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை போல் கருப்பு கூட யூஸ் பண்ணலாம். இப்போது கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. இப்போது குக்கரில் வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி ரொம்ப வந்து ஆட் பண்ணாதீங்க. அந்த சுண்டல் வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா வந்து வெந்துருச்சு. நான் 4 விசில் விட்டேங்க லோ ஃப்ளேமில். நல்லா கரெக்டாக வெந்து வந்தது. இப்போது இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க சுண்டலை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. இதோட வெங்காயம் கூட போட்டு வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ வெங்காயம் சேர்க்காத தான் வந்து பண்ணுறேன். ஏன்னா பிரசாதத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்க்க மாட்டாங்க. வெங்காயம், பூண்டு இது போல். இப்போது தேங்காய் துருவல் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க 3 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் சுண்டலில் வந்து நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு வந்து சேர்த்துக்கலன்னா இப்போது லைட்டாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேங்காய் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சிம்பிளான பிரசாதம் இது. கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.